எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க நண்பா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 453. சரிங்களா? நம்ம ஒரு நம்பர் பாக்ஸில் கொடுத்துருந்தேன், அதாவது 801. சரிங்களா? இது பாக்ஸில் கொடுத்துருந்தேன் நண்பா. இது பாக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு 80 பிசிக்கு வந்துருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நண்பா 53. சரிங்களா? இந்த 2 நம்பர் நண்பா பவரில் போயிடுச்சு. இல்லைனா நம்மளுக்கு பீஸில் ஒரு அருமையாக வின்னிங் வந்துட்டுருக்கும். ஏன்னா நமக்கு 08 வந்து பீஸில் வந்துருக்கும். அது ரெண்டுமே பவர் நண்பா 53. சரிங்களா? இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு நண்பா. சரிங்களா? சரி விடுங்க நண்பா, பரவாயில்ல. நம்ம 6 நம்பர் கூட அந்த 5 நம்பர் கொடுத்தோம்ல, அதுலேயே நண்பா மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் 2 நம்பர் வரும்னு பார்த்தேன், அதுலேயும் பவர்லேயே போயிடுச்சு. சரிங்களா? 5 நம்பர் இன்னும் 5 நம்பர்னால் பவர் தான். சரிங்களா? சரி விடுங்க நண்பா, பரவாயில்ல. நாளைக்கு நண்பா நான் ஒரு நம்பர் தரேன், கணிப்போட எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் நண்பா, கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. சரிங்களா? நண்பா நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதத்தில் என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் எவ்வளோ தான் ஒழுங்கு இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த கூட செக் பண்ணி பாருங்க நண்பா. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நண்பா, டி போர்டு. சரிங்களா? நான் டி போர்டு என்றைக்கெல்லாம் ஒரே மாதிரி நம்பர் நிப்பாட்டுறான். சரிங்களா? நான் அது மார்க் பண்ணிவிட்டு ஒரு நாள் டிலே எடுத்து ஒரு கட்டம் போடுறேன் நண்பா. நோட் பண்ணிக்கோங்க நண்பா. டி போர்டு என்றைக்கெல்லாம் நிப்பாட்டுறானோ ஒரு நாள் டிலே பண்ணி நான் கட்டம் போடுறேன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே 8க்கு 8 நிப்பாட்டிட்டான். அப்போ ஒரு நாள் டிலே பண்ணி பார்ப்போம், கட்டம் போட்டு வச்சுப்போம். அதே மாதிரி நண்பா 9க்கு 9. சரிங்களா? அந்த ஒரு நாள் டிலே பண்ணி கட்டம் போட்டுக்கலாம். இப்போ நண்பா 5க்கு 5 நிப்பாட்டும் போது நம்ம ஒரு நாள் டிலே பண்ணி கட்டம் போடுவோம். அடுத்து இங்கே 0க்கு 0. சரிங்களா? அப்போ ஒரு நாள் டிலே பண்ணி கட்டம் போட்டுப்போம். அதே மாதிரி நண்பா இங்கே 666க்கு ஒரு நாள் டிலே பண்ணி கட்டம் போட்டுப்போம். இப்போ அதே மாதிரி என்னங்க பார்த்திங்கன்னா, நம்ம அப்படியே கீழே வந்துனே இருந்தீங்கன்னா அவ்வளோ தான் முடிஞ்சு. அப்போ முந்தானேத்தும் பார்த்திங்கன்னா 22 நிப்பாட்டியிருக்கான். சரிங்களா? இதுதான் நம்ம ரூல் நண்பா. இது ஃபஸ்ட்டு ட்ரிக் மட்டும்தான். பாருங்கள், எப்போயாச்சும் நம்ம இது மாதிரிலாம் வரும்போது இது மட்டும் நம்ம எப்படின்னா, நம்மக்கிட்ட எந்த ஒரு ட்ரிக்கெலாம் நண்பா, நான் தேடுவேன், நம்பர் நல்லா தேடுவேன். இந்த மாதிரிலாம் வந்து எப்படி ஆடுவான் கேமுக்குள்ளே, அப்போ அந்த மாதிரி வந்து எப்படி நம்ம எடுக்கணும், அது மாதிரி ரொம்ப நிறைய தேடுவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே ட்ரிக்கில் போவாங்க. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், சில பேர் பெருக்கல் வாய்ப்பாடு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் கோட்டில் வாய்ப்பாடு யூஸ் பண்ணுவாங்க. நானும் நண்பா கோட்டில் வாய்ப்பாடெலாம் யூஸ் பண்ணிக்கிறேன், பெருக்கல் வாய்ப்பாடெலாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கெல்லாம் போட்டு வீடு எடுத்து வின்னிங்லாம் வந்துன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரே ட்ரிக்கில் போயின்னு தான் நண்பா, அதில் ரொம்ப லாஸ் ஆனோம். ஏன்னா போர்டு மிஸ் பண்ணிவிடுவோம். நம்ம கோட்டில் வாய்ப்பாடு பெருக்கல் வாய்ப்பாடெல்லாம் யூஸ் பண்ணும்போது நான் போர்டு மிஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்போ நான் சில டைம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வின்னிங்கெல்லாம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? மிஸ் பண்ணாமல் யாருக்கு லாஸ் ஆகாமல் வின்னிங் கொடுத்துருப்பேன். ஆனால் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளில் ஒரு வின்னிங்னா ஒரு 10 நாளுக்கு வின்னிங் வராமல் போயிடும். சரிங்களா? ஆனால் போர்டு வந்து மிஸ் ஆகாமல் கொடுப்பான். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரிக் மட்டும்தான். இப்படி வந்தால் இப்படி வரும் கேமுக்குள்ளே. அப்போ இது நம்ம ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணோம்னா, இது மாதிரிலாம் என்னைக்காச்சும் மாதிரி ஆடும்போது ஒரு 2 நம்பர் நிப்பாட்டுறான். அப்போ டி போர்டு 2 நம்பர் நிப்பாட்டும் போது அப்போ ஒரு நாள் டிலே ஆகி என்ன நம்பர் வருது. சரிங்களா? அப்போ அந்த நம்பர் கேமுக்குள்ளே இருக்கா இல்லையா. சரிங்களா? நோட் பண்ணி பாருங்கள். இங்கே இப்போ நண்பா 2-5. சரிங்களா? இந்த 2-5க்கு அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா நண்பா சி போர்டில் 5 இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே 2-9 நிப்பாட்டும் போது இப்போ ஒரு நாள் டிலே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் நம்பர் ஏ போர்டில் நிப்பாட்டுறான். இப்போ இந்த 2-8க்கு சரிங்களா, 2-8க்கு ஒரு நாள் டிலே பண்ணி பார்த்தீங்கன்னா நண்பா 3ன்ட்டு நிப்பாட்டுறான். சரிங்களா? பவர்லேயும் வருது நண்பா. சரிங்களா? ஆனால் கேமுக்குள்ளே அந்த நம்பர் வந்துடுது. சரிங்களா? இப்போ இங்கே 2-9க்கு நிப்பாட்டும் போது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் கேமுக்குள்ளே இருக்குது. அப்போ இங்கே 2-5. சரி நண்பா, இங்கே 2-5க்கு அப்போ ஒரு 0 பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே இருக்குது. இப்போ இங்கே 2-0வுக்கு இங்கே பார்த்திங்கன்னா 0 நிப்பாட்டிருப்பான். இப்போ இங்கே 2-6, இந்த 2-6க்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் நிப்பாட்டிட்டான். இப்போ அதே மாதிரி இங்கே 2-2. சரிங்களா? அப்போ 2-2க்குன்னா அப்போ நம்மளுக்கு 2ன்னு வரணும், அப்படின்னா 7ன்னு வரணும். அப்போ இதிலேருந்து ஒரு நம்பர் நாளைக்கு 100% கேமுக்குள்ளே இருக்கா நண்பா? ஓகேவா? இதுலேருந்து ஒரு நம்பர் நம்மளுக்கு 100% கேமுக்குள்ளே இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரிங்களா? இது ஒரு ட்ரிக் நண்பா. சரிங்களா? பாருங்கள், நாளைக்கு 2-7ன்னு ஒரு நம்பர் கேமுக்குள்ளே கம்பல்சரி இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி சரி வாங்க நம்ம அடுத்த ட்ரிக்குள்ளே போகலாமா? இப்போ நண்பா ஏ போர்டு பி போர்டு ஒரு நம்பர் மெயின், ஒரு நம்பர் பவரில் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒன்று கட்டம் போட்டுக்கலாம் நண்பா. இங்கே 5க்கு 0. சரிங்களா? அப்படியே மேலே வந்தீங்கன்னா திரும்ப ஒரு 5க்கு 0ன்னு கேமுக்குள்ளே இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நண்பா இங்கே 6க்கு 1. சரிங்களா? 6க்கு 1ன்னு இருக்குது.
அப்படியே மேலே பார்த்தோம்னா நண்பா திரும்ப 6க்கு 1ன்னு இருக்குது. அப்படியே மேலே வந்த நண்பா திரும்ப 1க்கு 6ன்ட்டு கேமுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? அப்படியே மேலே வந்த நண்பா இப்போ அப்படியே மேலே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 4 சரிங்களா? அப்போ நம்மளுக்கு 4 டைமு தான் நம்மளுக்கு டபுள்ஸ் காட்டினிருக்கான். ஏ போர்டையும் பி போர்டும் ஒரு நம்பர் மெயின் ஒரு நம்பர் பவர்ன்ட்டு டபுள் காட்டினிருப்பான். இந்த 61 கூட நான் மிஸ் பண்ணிட்டேன்பா. ஏன்னா அந்த 61 ஃபஸ்ட் நம்பர் பாருங்களா 16 இருக்கா, 16 1 2 3 4 5 நாள் கேப் விட்டு 61, அப்போ 5 நாள் கேப் விட்டு 61 அப்படியே நிப்பாட்டிருப்பான். நான் இதான் நம்ம இந்த 67 இங்கே இருக்குல்ல, இந்த இங்கே ஒரு 67, அப்போ இங்கே ஒரு 67 சரிங்களா? அப்போ 1 2 3 4 நாள் கழிச்சு ஒரு 67 வரும்னு பார்த்தேன். 1 2 3 4 நாள் கழிச்சு இங்கே ஒரு 67 வரும்னு பார்த்தேன் நண்பா. ஆனால் அன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு சரிங்களா? அதனால் அந்த இடத்துல 67 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ட்ரை பண்ணேன். ஆனால் பட் இருந்தாலும் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே 61 ஒரு 4 நாள் இருக்கும்போது நமக்கு ட்ரை பண்ணால் வந்துடும் அப்படின்னு நினச்சா மிஸ் ஆகிடுச்சு நண்பா. சரி வாங்க நம்ம கூட ட்ரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்மளுக்கு ஏ போர்டையும் பி போர்டையும் பவர் அண்டு மெயின் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் சரிங்களா? இப்போ நான் அப்படி இருக்கும்பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே 5 0, அப்போ ஒரு நாள் டிலே ஆகி நம்ம நம்பர் பார்க்கணும். அப்போ கலரை மட்டும் மாற்றிக்கிறேன். இப்போ 1 6, அப்போனா ஒரு நாள் டிலே பண்ணால் இங்கே 200ன்ட்டு ரிசல்ட் இருக்குது சரிங்களா? அப்போ இங்கே 6க்கு 1ன்னா அப்போ ஒரு நாள் டிலே பண்ணி எடுத்தோன்னா 867 சரிங்களா? அப்போ இங்கே ஒரு நாள் டிலே பண்ணி பார்த்தீங்கன்னா 772, அப்போ இங்கே ஒரு நாள் டிலே பண்ணி பார்த்தோம்னா 402 சரிங்களா? இது மட்டும் முடிஞ்சுங்களா? இப்போ நான் கலர் மாற்றிக்கிறேன் நண்பா. இப்போ இருக்கும்போது இப்போ 16 அதாவது 160 ரிசல்ட் பாருங்க நண்பா. இந்த கட்டத்தை பாருங்கள் 0 0, அது அப்படியே நண்பா 200ல் 0 0 பாஸ் சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற 36 சரிங்களா? ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 86, ஒரு நம்பர் மெயினாக இருக்குது ஒரு நம்பர் பவராக இருக்குது. அப்போ 86 நம்மளுக்கு ஏபி பாஸ் எனக்கு. இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 27, அது அப்படியே நம்ம ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஒரு வேளை பவர் எடுத்திருந்தாலும் 77 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா? நம்மளுக்கு அங்கே ஆல் போர்டு கணக்கு தான். ஏன்னா 2 நம்பருமே கேமுக்குள்ளே வந்துடுச்சு சரிங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம கீழே வாங்க. இப்போ 5க்கு 5 நம்ம இருக்கும்போது இங்கே இருக்கிற 0 9 ஏதாச்சும் ஒன்று பண்ணோம்னா நம்மளுக்கு 40 சரிங்களா? நம்மளுக்கு ஏபி பாஸ் சரி நண்பா. இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற 3க்கு 3, அப்போ ஒரு நம்பர் மெயினோ ஒரு நம்பர் பவரோ இல்லை இருக்கிற 2 நம்பர் அப்படியே எப்போயாச்சும் நண்பா இதில் இருக்கிற 2 நம்பர் அப்படியே கேமுக்குள்ளே இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 27 அப்படியே கேமுக்குள்ளே இருக்குது சரிங்களா? 72ன்ட்டு அப்படி இருக்கும்போது அப்போ இங்கே இருக்கிற 3க்கு 3, அப்போ ஒரு 3ஆ இல்லை ஒரு 8ஆ அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3 வரணும். 3 8லேருந்து ஒரு நம்பரும் இன்னொரு நம்பரும் 3 8லேருந்து ஒரு நம்பரும் சரிங்களா? அப்போ நம்மளுக்கு நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு காமிக்குது சரிங்களா? அப்படிங்கும்போது நண்பா நம்ம எடுக்கிற நம்பரில் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 7 இல்லாமல் கேம்னு சொல்லிட்டோம் சரிங்களா? இப்போ 3 8 திரும்ப 3 8 சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இதில் தான் வின்னிங் இருக்குது. நாளைக்கு நண்பா டபுள்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ இது நான் பிரிக்கும்போது என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த 33 எடுத்துக்கிறேன் சரி நண்பா? 33 அப்படி இல்லைன்னா 88 சரி நண்பா? அப்படி ஒரு வேலை இல்லைன்னா 38 சரிங்களா? அப்போ இந்த 3 நம்பர் நண்பா பிரித்தா இப்படி தான் வரும் சரிங்களா? அப்போ நம்மளுக்கு மீதி இருக்கிற ஒரு நம்பர் எது வரணும் 2 7 கேமுக்குள்ளே வரணும் சரிங்களா? அப்போ இங்கே ஒரு வேலை நண்பா 2 சரிங்களா? இங்கே நான் 2 எடுக்கிறேன்னா அப்போ இன்னொரு நம்பர் என்ன வரும் நம்மளுக்கு 3, நமக்கு இன்னொரு நம்பர் நண்பா. அப்போ இங்கே 3 எடுத்தோன்னா இப்போ 3 3 7 சரிங்களா? இந்த ஒரு நம்பர். அப்போ நான் இங்கே திரும்ப 2 எடுத்தேன்னா இதுக்கு பவர் சரிங்களா? அப்போ 8 8 7 சரிங்களா? அதே மாதிரி நண்பா இங்கே நான் 33 8 2க்கு எடுத்தேன்னா அப்போ நான் எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 3 8 7 சரிங்களா? அப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நண்பா எத்தனை நம்பர் ஆகிடுச்சு? இப்போ 6 நம்பர் இருக்குது. இந்த 6 நம்பர் நண்பா நாளைக்கு நம்மளுக்குள்ளே கேமுக்குள்ளே இருக்குது. இந்த 6 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாக்ஸ் தான் நண்பா. இந்த 6 நம்பரும் பாக்ஸ்குள்ளே தான் வருது சரிங்களா? நோட் பண்ணி இது பாக்ஸ் போட்டலாம் நண்பா அதிகமாக. ஏன்னா ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா 3 நம்பர் தான் பிரியும். ஏன்னா டபுள்ஸ் தான் நம்மளுக்கு. அப்போ 3 நம்பர் தான் வர்றதுக்கு நிறைய காமிக்குது. அதாவது நண்பா
இந்த நம்பர் பாக்ஸ் போட்டிங்கன்னா 332 பாக்ஸ் பண்ணால் 3 நம்பர் தான் பிரியும். அதேமாதிரி 882 பாக்ஸ் போட்டிங்கன்னா 3 நம்பர் தான் பிரியும். சரிங்களா? இந்த 377 பாக்ஸ் போட்டாலும் அதே மாதிரி 3 நம்பர் தான் பிரியும். 887 பாக்ஸ் போட்டாலும் 3 நம்பர் தான் பிரியும். நமக்கு அதிகமாக பாக்ஸ் பிரியும் ஒரே ஒரு நம்பர் நண்பா 387, 382. இது மட்டும் தான் நமக்கு அதிகமாக பாக்ஸ் பிரியும். அதே மாதிரி நண்பா சி போர்டுக்கு 3 வரது கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா நம்மளுக்கு சி போர்டுக்கு கண்டினியூவாக 2 டைம் வச்சுட்டான். அப்போ எங்கள் சி போர்டு 2 டைம் வச்சுட்டான். ஒரு வேளை இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது சி போர்டுக்கு 1, 6, 2, 7, ஒரு வேளை நம்ம ஒழுங்கு சொல்லிட்டு 3, 8. சரிங்களா? இந்த 6 நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் தான். அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1, 6 கொஞ்சம் வரது வாய்ப்பு. ஏன்னா நம்மக்கிட்ட 1, 6 இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ 2, 7, 3, 8. சரிங்களா? இது வந்து சி போர்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2, 7, 3 இல்லைனா 8 இது சி போர்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்பா. அதனால் இதில் ஏபிபிசி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ 2, 7 அதுலேருந்து ஒரு நம்பர், 3, 8லேருந்து ஒரு நம்பர், திரும்ப 3, 8லேருந்து ஒரு நம்பர். நாளைக்கு டபுள்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு நண்பா. இங்கே கணிப்போட இந்த நம்பர் இருந்தாலும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? இது ஒரு ட்ரிக்கு தான். பார்ப்போம். நாளைக்கு வின்னிங் வரதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். சரிங்களா? நல்லதே நடக்கும். சரி நண்பா, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி நண்பா, அதே மாதிரி இந்த சேனலை பொறுத்தளவுக்கும் பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. வெறும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டும்தான் நண்பா. உங்கள் கணிப்போடு இந்த நம்பர் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.